உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். எஸ்சிஎஸ்சி சமீபமா நீங்க கூட அந்த வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நான் கடவுள் இல்லைன்னு ஒரு படம் இயக்கி இருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், காரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்ஷி அகர்வால் அந்த அம்மாவும் பிக் பாஸ் ஃபேம் தான், ஹீரோயினாவும் நடிச்சிருக்குது ஏற்கனவே. அந்த பொண்ணு பாத்ரூம் போச்சு, பிரசாத் லேப்ல தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. சரி, பாத்ரூம் போயிட்டு உள்ளார கதவு வந்து ஆட்டோமேட்டிக் லாக், அது அழுத்திருச்சா என்னன்னு தெரியல, உள்ள லாக் ஆயிடுச்சு. அது பெண்கள் பாத்ரூம். பொதுவா நம்ம சினிமா விழாக்களுக்கு அதிக ஆண்கள் தான் வருவாங்க, அங்க ஆண்கள் பாத்ரூம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இங்க யாருமே போகல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல டம்மு டும்னு சவுண்ட் உள்ள தியேட்டருக்குள்ள ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க கேமராமேன்லாம். என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு ஃபங்க்ஷன் சவுண்டையும் தாண்டி இந்த சவுண்ட் இடையில ஃபங்க்ஷனுக்கு இடையில போயிருக்கு அந்த அம்மா பாத்ரூம். பார்த்தா எட்டி பார்த்தா குய்யோ முறையன்னு ஒரே சவுண்ட். அப்புறம் எல்லாம் பார்த்தா அங்க ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்காரு ரவின்னு சொல்லிட்டு, அவர் மீடியாவிலையும் இருக்கிறாரு. அவர் ஓடி போய் மேல வெண்டிலேட்டரை உடைச்சு மேல் வழியா கதவை முட்டி பார்த்திருக்காங்க, திறக்க முடியல. மேல் வழியா தூக்கி இருக்கிறாரு. முக்காவாசி கைக்கு வந்தோடனே கீழே இன்னொருத்தர் கதவை உடைச்சிட்டாரு. அப்புறம் கீழே இறக்கி விட்டு அந்த அம்மா வெளியில கூப்பிட்டு வந்தாலே அது இனி பாத்ரூமே வெளியுலகத்துக்கு வந்தா பாத்ரூமே போனா இல்லையாங்கிற லெவல்ல அந்த அம்மா துடிச்சு போச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பெரிய இதுவா இருக்கும் அப்படின்றாங்க. மூச்சு திணறல் வரைக்கும் போயிடுச்சான். ஏன்னா ஒரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கும் அதை வந்து சொன்னாங்க. இந்த விஷயம் இன்னும் மீடியாக்கள் எதுலயும் வரல. சரி, நம்ம முதல்ல சொல்லுவோம். பெண்கள் பொது இடங்கள்ல போறப்போ பாத்ரூம் கதவெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எதுவுமே தனியா சிக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க, இது ஃபங்க்ஷன் நடக்கிற காலே 10 நிமிஷம் ஆச்சு அந்த அம்மாவை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு. அருகில் இருந்தது, ஏன்னா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. மற்ற இடங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஆமா, இந்த நேற்று ஒரு 3 பட பத்திரிகையாளர்கள் காட்சிக்காக பார்வைக்காக 3 படம் ஒரே தியேட்டர்ல போட்டாங்கன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் மதிய சாப்பாடு கூட கொடுக்கலையா? மதிய சாப்பாடு கொடுக்கல, உண்மைதான் நீங்க சொல்றது. மதியம் சாப்பாடா கொடுக்கல, ஸ்நாக்ஸா கொடுத்தாங்க. நேத்து தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுன்னு ஒரு டைம் இருக்கு. நேத்து தான் இடத்துல போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கரெக்டா சொன்னீங்க. நேத்து தான் சோரோட அருமையே தெரிஞ்சது. நம்ம இவ்வளவு நாளும் சோறு தானே சாப்பிட்டு இருக்கோம், ஏதாவது டிஃபன் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் ஆனா வந்து சோறுன்றது எவ்வளவு முக்கியத்துவம், சாப்பாடுங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு நேத்தி தான் நானே உணர்ந்தேன். 3 படமும் நானும் பார்த்தேன். எல்லா பத்திரிகையாளர் முறையும் எனக்கும் அந்த இடர்பாடு ஏற்பட்டது உண்மைதான். என்னன்னா பப்ஸ், வெஜிடபிள் சாலட், டீ, லெமன் டீ இப்படி கொடுத்தாங்க. அந்த உச்சத்துக்கே போன திருச்சி தினமலர் சினிமா நிருபர் வந்து கொதித்து எழுந்து சத்தம் போட்டாங்க. அதாவது அது ஏதோ ஃபுட்ல கொஞ்சம் ஏதோ காலையில உள்ள பப்ஸ கொடுத்தாங்களா என்னவோ தெரியல. அப்படி பண்றாங்க. இல்ல, ஏதோ இவர் ஏதோ கேட்டிருக்காருங்க, அவங்க ரெஸ்பான்ஸா பதில் சொல்லல. அதாவது வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாத்துக்கும் ஒரே கூப்பன் தானே, அது ஒரே ட்ரிப்பா வாங்கிக்கணும். நீங்க கொடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னு வச்சுங்க, உங்களை யாரும் தெரியாது. இப்ப 2 ஐட்டத்தை வாங்கிட்டு காஃபியை கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கிக்கிறேன், இல்ல டீயை கொஞ்சம் நேரம் வாங்கிக்கிறேன்னு போனீங்கன்னா அவன் எத்தனை பேரை ஞாபகம் வச்சுட்டு போனோம், நம்ம அதையும் பார்க்கணும். பட் அங்க கலாட்டா நடந்தது உண்மை. அதனால வந்து பேசி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓனரே அங்கேயே தானே இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரியே போட்டோ எடுக்கிறதுக்கு அங்கேயே தானே இருக்காரு. இப்ப தாத்தா போட்டோ எல்லாம் காட்டிட்டாரு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பையன் பேரன் கையில தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அவங்க அப்பா கூட நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி விட்டாரு பாதையில. கமலா தியேட்டர் அதிபர் இருந்தார்ல சிதம்பரம், அவரோட பேரன் ஜூனியர் சிதம்பரம், அவருதான் இப்ப வந்து தியேட்டர் நிர்வகிக்கிறாரு. உடனே சத்தம் கட்டனே வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, 3 படம். முதல்ல கோடியில் ஒருவன் காலைல 9 மணிக்கு, அடுத்து 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கடுத்து 3:30 மணிக்கு, 12:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 3:30 மணிக்கு இந்த படம் அனபல் சேதுபதி. ஓடிடில வந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு பிரத்யேக காட்சி போட்டுக்காங்க. 3த்துலயுமே பப்ஸ், ஸ்நாக்ஸ். என்ன அப்படின்னா சாப்பாடு நேரத்துக்கு அவங்க வெளி உணவுல உள்ள விட மாட்டாங்க. படம் சம்பந்தப்பட்டவங்க பத்திரிகையாளர்களுக்கு வயிறு இருக்கு, அதெல்லாம் வயிறு வந்து சாப்பாடு வந்து சரியா சாப்பிட்டாதான் படத்தை பார்த்து நல்லா விமர்சிக்க முடியுங்கிறது தெரியாம போயிடுச்சு. அதுல பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த பிரிஞ்சு நிக்கிறோம் இல்லையா, இதை கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும். இதுதான் காரணம். இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி நடக்காம இருந்தா நன்மை பயக்கும். இந்த விக்ரம், இந்த படம் கமல் கூட, அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவானி, பிக் பாஸ் ஃபேம். அந்த அம்மா பிக் பாஸ்ல மட்டும் தான் நடிச்சிருக்குது. முதல் படமே இந்த விக்ரம் தான். ஆனா அம்மா நீ பாத்தீங்கன்னா BMW காரு, பங்களா,
அப்படின்னு தனி பங்களா அப்படின்னு இருக்காங்களாம். ஈசிஆர்லயோ எங்கேயோ. என்னடா அது விசாரிச்சோம்னா இந்த அம்மா இன்ஸ்டாவில் டெய்லி 3-4 போட்டோ பதிவேற்றம் பண்றது, இன்னும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இது இன்ஸ்டா வந்து நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு இத்தனை ஆயிரம் பார்வையாளர்கள் வந்தா இவ்வளவு பணம் வருமா, அதுக்காகவே விதவிதமா கவர்ச்சிகரமா போஸ்ட்களை கொடுத்து அதை பார்த்துதான் இந்த பட வாய்ப்பே வந்திருக்குது அந்த அம்மாவுக்கு. பிக் பாஸ் பார்த்து கூட வரலையாம். சில பேர் சொல்றாங்க இது வெளி உலகுக்கு, ஆனா என்னதான் இன்ஸ்டாவில் எல்லாம் பணம் போட்டாலும் BMW காரு பங்களாலாம் வாங்க முடியுமா, வேற என்னென்னமோ இருக்கு அப்படின்றாங்க. என்ன கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வருங்கிற நம்ம வழக்கமான பழமொழியை தான் சொல்லி ஆகணும். பட் விஜய் சேதுபதிக்கு ஏத்த பேர் தான் சிவானி. இந்த விக்ரம் படத்துல எப்படி கமல் வந்து சிவானியை விஜய் சேதுபதிக்காக விட்டு கொடுத்தாருங்கிறதும் புரியல. பார்க்கலாம் அந்த படத்தை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.